ஹாய் நண்பா. இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம 575 வந்து பார்த்திங்கன்னா டயர் பாருங்கள், சரியான டயர். இதை வச்சுக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உழவாட்ட போகிறோம். இந்த டயர் கூட பரவாயில்ல, இதுதான் சரியான டஃப்பு. பார்க்கலாம் உழவு எப்படி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எப்பவும் போல லோ ஃபஸ்ட்டு தான் நண்பா. சீரியஸாக இதனோட மீட்டரே பாருங்கள், சரியான லுக்காக இருக்குது. நான் இவ்வளோ இருக்குது வச்சு பொறுமையாக போகுது. 16 RPM வச்சுக்க வேண்டியதான் நண்பா. 16 RPM வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிடிச்சோம்னு லிவர் பாருங்க. நம்மளாம் எதில் போயிட்டாலுமே நல்லா 2 லிவருமே ஃபுல்லாக கீழே இறக்கி தான் இருக்குது. இந்த லிவரை தூக்கி ஓட்டுற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆகாது. அடித்து ஓட்டினா கிருட்டுன்னு மூளையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பங்குது. அது வாட்டமாக திருப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தப்பு தரலாம். சடக்குனுக்கு பிரேக் அடித்து திருப்பினோம்னா டப்புன்னு சிக்கிடுவோம். என்ன தான் பவர் ஸ்டேரிங் ஓட்டினாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு நீங்கள் இந்த காட்டுக்குள்ளே இப்படி உழவு ஓட்டுறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் தான் செம்மையாக இருக்கும். இந்த பொட்டி ரிவேர்ஸ் விட்றது இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் செட்டே ஆகாது. போட்டு திருப்பணும் வரப்படியா. இந்த மாதிரி வண்டி வேகமாக போய்கிட்டு இருக்கீங்கள திருப்பணும்னு வச்சுக்கோங்க, பூ மாதிரி ஓடிடும். லோடில் 1600 RPM வச்சோம், அதே வாக்கிலே ஓடிக்கிட்டே இருக்கு. நல்ல வேலை கரகாடாக இல்லாத போயிடுச்சு நண்பா. கரகாடாக இருந்ததுன்னு வச்சுக்க நம்ம கதை கண்களாக இருக்கும். பொழுதனைக்கு டிமுக்குன்னு குதிச்சுக்கிட்டே ஓடும். இட்டு போய் எடுத்துக்கும் இந்த வண்டியில். வீடியோ வேறு மெயினாக எடுக்கவே முடியாது. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை அறுத்தோம், அதை சுற்றியே தான் ஓடிடணும். இந்த மாதிரி ஓட்டையிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து கம்மியாகும்னு வச்சுக்கோங்க. இந்த போல்ட் வேறு கால் எப்படி வச்சுருந்தாங்களா, பட்டாருன்னு அடிக்குது. 2 அளவுங்களா? சரி ரைட்டுங்கப்பா, ஓட்டி விடலாம். நீட்டாக ஓட்டி விடலாம் விடுங்க. ஐயாம்மா ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா 2வது அளவுக்கு தான் இருக்குது கதையே. ஆமலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்த்தியாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கரை குப்புன்னு தான் விழுவுது. இது வேற ரிவேர்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்க மாட்டேங்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிவேர்ஸ்லாம் எடுக்கிறது இல்லைன்னு இருந்தால் அவ்வளோதான். இந்த இடத்துல ரிவேர்ஸ் எடுக்கணுமா, இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை உள்ளே விட்டுறது. என் காட்டுக்குள்ளே மட்டையெல்லாம் நெருப்ப ஜோகில் கிடக்குது. ஒன்றும் இல்லை. ரிவேர்ஸ் எடுக்கிற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டிக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. காடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அழுத்தாதுன்னு வச்சுக்கோங்களேன். விலை அறுத்துருப்பாங்களா, அவ்வளோதான். தலைமோடு மட்டும் தேய்ச்சிக்கிட்டு இந்த ஓரமே திருப்பிக்கிறது நண்பா. இந்த பக்கமே எதுக்காக திருப்புறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து கம்மியாகும். ரொட்டேட்டர்லாம் இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும்ல அதிகமாக, அதே பழக்கத்துக்கு இப்படியே திருப்பி வச்சுன்னு.
கலப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டின தாரையிலே பிடிச்சோம்னா வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். பின்னாடி பார்க்கறதுக்கு இங்கே பாருங்க, ஒரே ரொட்டேட்டர் ஓட்டின மாதிரி இருக்கும் தாரை, தனியாக தெரியாதுன்னு வச்சுக்கங்களேன். அதே மாதிரி இப்போ டீசல் ரேட்டு ஏறினதுக்கு உங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பைக்கலாம் எல்லாமே ரேட்டு ஏற்றிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம சைடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேட்டு ஏற்றிட்டோம். இந்த டயரு ரேட்டு குப்புன்னு ஏறி போச்சு நண்பா. டயரு ரேட்டு ஏறுறதுக்கு முன்னே கம்முன்னு ஒரு செட்டு டயர் எடுத்துருந்துருக்கலாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி. அப்போலேருந்து விசாரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம், இன்னமும் விசாரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். எடுத்து போட்ட பாட்டை காணோம். எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து இப்போ 3 மாதம் 4 மாதம் ஆகி 2-3 மாதம் ஆகி போச்சு. ஆனால் டயர் எடுத்து போட்ட பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா காணோம். அதே மாதிரி என்ன பிராண்டில் டயர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எதுக்காகனா நான் நிறையா பேர் இப்போ நமக்கு தெரிஞ்சு பிகேடி எடுத்து போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டை வந்து ஸ்லிப்பேஜ் ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இதோட இந்த டயர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற இன்னொரு கமெண்டை போட்டுவிடுங்க, பார்க்கலாம் எந்த டயர் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு கட்டிக்கிட்டு கரெக்டாக நான் வேறு மூலையிலே வந்து தூக்கி போடுறேன். காற்று வந்து பார்த்தீங்கன்னா நீ சரியான காற்று அடிக்குது நண்பா. இன்னும் 10 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை கிடையாது, கம்முன்னு இருக்காத. நேற்று ஒரு மழை வந்து 2 நாளைக்கு முன்னே பெய்து கம்முன்னு இருந்தவங்க காட்டுக்காரங்களை பூரா நோண்டி விட்டு போயிடுச்சு. எல்லாம் பருப்பு கொண்டு போய் காட்டில் கொட்டிவிட்டோம், போட்டு தள்ளியாச்சு பருப்பா. இனிமேட்டு மழை பெஞ்சாதான் சோளத்தட்டு எல்லாம் குறா தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மழை பெஞ்சதும் தப்பி இதே மாதிரி தான் இதோட போட்ட பருப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா முளப்பு மேலே வந்து கருகி போன ஆப்பில் இருந்தது. 4 தூட்டு உழவும் இன்னைக்கு போய் பார்க்குறோம், சிறு சிறுக்குன்னு நல்லா இருக்குது நம்ம நல்ல செடி பூரா நண்பா. கிரிட்டிக்கலான ஏரியா பாருங்க, வண்டியே வருதுன்னு தெரியுது, உழவோட்ட வண்டி இதெல்லாம் எடுத்து போடுறதில்ல. விடுவோமா நம்ம ஓரமாக கிடக்கிறத பூரா இழுத்துக்கிட்டு போய் நடுக்காட்டில் தான் போடுவோம். அதே மாதிரி டயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு யாராவது விட்டு ஓட்டுவீங்களா, அதாவது இந்தளவுக்கு தேய்ச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு பாருங்களா. இதெல்லாம் அறவா கட்டையே இல்லை, மேடு சைடு பள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டயர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டோம். மேட்டில் இருந்தது பள்ளத்துக்கும் பள்ளத்தில் இருந்தது மேட்டு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. எல்லாம் பார்த்தீங்கன்னா சோளம் பருப்பு அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா தீட்டிடும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் ஓடி இருக்கு. கை சோன்னு ஓஞ்சி போச்சு. நார்மல் ஸ்டேரிங் பிடிச்சி வீடாக இருக்கும். கோழி சுத்தம். பிரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா காலே வைக்க முடியாது, கால் வச்சோம்னா டக்குன்னு ஸ்லிப்பேஜ் ஆகுது அப்படின்னு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நண்பா, இப்போ உங்கள் ஏரியாவில் ஓட்டுவீங்க, நீங்கள் என்ன கீரில் ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. 9 கலப்பிக்கலாம். ஒவ்வொருத்தங்க லோ ஃபஸ்ட்டுங்கிற மாதிரிங்க லோ டாப்பில் ஓட்டுவாங்க. ஒவ்வொருத்தங்க செகண்டில் போட்டுவிட்டு 4 வீல் டிரைவில் ஐடியல் ஸ்பீடில் ஓட்டினவங்களாம் இருக்காங்க.
வண்டிக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் செகண்டா ஹை செகண்டா மீடியம் செகண்டுன்னு தான் நினைக்கிறேன். அந்த வண்டியை மீடியம் செகண்டில் போட்டுட்டு ஐடியல் ஸ்பீடில் ஓட்டினார் 4 வீல் டிரைவர். நான் மனசே விட்டுட்டேன். ஆனால் உழவுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. இதில் வேறு இந்த சைடு பிரேக்கு சுத்தமாக போயிடுச்சு, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இதுன்னா டக்குன்னு பாருங்க அப்படியே இழுக்குதா. இந்த மாதிரி வண்டியெல்லாம் வச்சுக்கிட்டு நான் இன்னும் உருட்டிக்கிட்டே இருக்கிறேன். என்ன பண்ணுறது? உழவு ஓட்டியாச்சு, ஸ்லிப்பேஜ் இல்லை, மண் இரவலாக இருந்ததுனால அடிக்கிறங்கிறதுனால ஓட்டிட்டோம். 2வது உழவு தான் இருக்குது கச்சேரி. டிமுக்குன்னு ஆடிக்கிட்டே இருக்கும், டயர் ஸ்லிப் ஆகிக்கிட்டு. இது வேற வந்து பார்த்தீங்கன்னா கால் இங்கே பக்காலே இருக்குங்களா, லைட்டாக ஆடுனதுன்னா மண்டை போய் மட்டார் நட்டி விழுந்துருது. பிச்சுமணி திரும்பிடு. இப்போ பிரேக்கு மேலே ஏறி நிற்கிறதா இருக்குது, ஒன்றும் பண்ண முடியல. இந்த மாதிரி எத்தனை பேர் அனுபவப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். நான் சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா காலை எட்டா இப்போ தான் கால் வளர்த்து காலாக இருக்கும், அப்படி தூக்கி வச்சுக்கிறது, ஏறிக்கிட்டு பிரேக்கில் ஏறிக்கிட்டு நிற்கணும். இப்போவும் அதே கண்டிஷனே தான். அப்போ வண்டி கண்டிஷனாக இருந்துச்சு, இப்போ வண்டி கண்டிஷன் போயிடுச்சு. இப்போவும் அதே மாதிரியே பிரேக்கு மேலே ஏறிக்கிட்டு நிற்கிறதா தான் இருக்குது. ரெண்டாவது உழவு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் எனக்கு இந்த லிவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் லிவர் பிடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப. அப்படியே அடுத்த செகண்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுது ஜாண்டீர் மாதிரி. ஆனால் டெக் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக கிடக்குது, வெறியாவது மனுஷனுக்கு. ஜாண்டீரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டு தான். ஆனால் அது 500 மணி நேரம் தான் நண்பா ஜாண்டீர் ஓடுது, அதுக்கான டைட் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் டெக் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2600 2700 போயிடுச்சு. அது அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் டைட்டாக தான் இருக்குது. நமக்கே மனுஷனுக்கு வெறி ஆகும். இந்த கேப்பெல்லாம் எப்படி ஓட்டுறதுன்னா ஓட்டினா காட்டுக்குள்ளேயே விட்டு ஓட்டிட வேண்டியதான். இன்னும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விளாவலாம் இருக்குல்ல, ஏன்னா அந்த பக்கம் இன்னொரு சுற்றுறது இருக்குல்ல, அந்த மாதிரி சொட்டையெல்லாம் இந்த பக்கம் ஓட்டின காடுக்குள்ளே விட்டு ஓட்டினாலும் பரவாயில்லன்ட்டு இந்த மாதிரி விட்டு ஓட்டிடணும். நேர் பண்ணிக்கணும்னு வச்சுக்கங்களேன் சொட்டையா. வேண்டாமா இப்போ அண்ணன் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேர் பண்ணிட்டோம். இப்போ தான் வேலை. ஐயம்மா வலுவாக சிக்கிக்கிறோம் அந்த டைமு. உழவும் 2வது உழவு, இந்த பக்கத்து பிரேக்கும் வேலை செய்யாது, வச்சு செய்ய போகுது இன்றைக்கி நம்மளே. வண்டியை செய்யலாங்கிறதெல்லாம் அந்த கதை, நம்மளையே வச்சு செஞ்சிருது. திரும்பாது, வேலையும் முடிஞ்சுது. போச்சுரா. வாய்ப்பே இல்லை. இனிமேட்டில் முடியாதப்பா சாமி, வண்டியே திரும்பாது. வண்டி திரும்புறது அப்புறம் நண்பா. இப்போ வீடியோ எடுக்காத இருந்துன்னு வச்சுக்கோங்க, 2 லிவரையும் ஃபுல்லாக கீழே தள்ளி விட்டு அடிச்செறிஞ்சிருவேன் வாட்டமாக திருப்பி. இது வேலைங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வாட்டமாக திருப்புறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. கொஞ்சம் இல்லை, ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வேளாவாக போட்டு தடுமாறுறதா இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஆஹா ரொம்ப மேலே தூக்கிட்டு காட்டுக்காரங்க காரு மூஞ்சிலேயே துப்பிடுவாங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் அப்பப்போ ஒர்க் ஆகுது, அப்பப்போ டல் ஆகிடுது. இப்போ எப்படி வாட்டமாக திருப்பணும்னு நினச்சா போய் ஏறிடுச்சு. கல்லு வேற. இந்த ஒரு அரை மணி நேரம் வீடியோ எடுக்குங்காட்டி நான் படாத பாடு பட்டுருவோம் போல இருக்கு. அதுதான் இங்கே பாருங்க, இது வேற காட்டுக்குள்ளே கொண்டாந்து கல்லை போட்டுக்கிட்டு கூட போகும். நமக்கு ஓட்ட காட்டி டஃப் ஆயிருக்கு. விலை வந்து பார்த்தீங்கன்னா நண்பா ஓரளவுக்கு கணக்காக போடணும். இப்போ போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. பிரேக்லேயும் கால் வைக்க தேவையில்லை, வாட்டமாக அப்படியே திருப்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டமாக திருப்புற அளவுக்கு விலை போட்டுக்கணும் நண்பா, பிரேக்கில் கால் வைக்காத மாதிரி. அதுக்குன்னு ரொம்ப பெருசாக போட்டோம்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடும். அதிகமாகிடுச்சுனாலே வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்காரங்க அவ்வளோதான் வெளுக்கு போடுவாங்க நம்மளே. நம்ம போய் எந்த காட்டில் ரொட்டேட்டர் ஓட்டினாலுமே 10 நிமிஷம் சேர்த்தி சொல்கிறேன், 10 நிமிஷம் சேர்த்தி சொல்கிறேங்கிறாங்க. இந்தமாரி நம்ம எந்த காட்டிலுமே உழவு வந்து நீட்டாக ஓட்டணும்னு ஆசைப்படக்கூடாது. புல்லு காடாதுன்னு வச்சுக்கோங்க, செகண்டில் போய் இப்படி தட தட தடன்னு அடித்து நிறைவிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டைமு குறையும். உழவு எப்படி இருந்தால் என்ன, நம்ம அதே மாதிரி உழவு ஓட்டினோம்னா இந்த மாதிரி சந்து போந்தாலும் இழுத்து ஓட்டுவோம். இதில் ரிவேர்ஸ் எடுத்தோம்னா டைம் ஆகும். இதெல்லாம் நமக்கு இப்படி இருந்தாலே பிடிக்காது நண்பா. இந்த தென்னை மரம் சந்துக்குலாம் வளைச்சி உள்ளே விட்டு ஓட்டுவோம், இல்லைனா ரிவேர்ஸ் போட்டு இழுத்து விடுவோம். அந்த மாதிரி ஓட்டினா என்னப்பா அரை மணி நேரம் சேர்த்து சொல்லிட்டு போகிற அப்படிங்கிறாங்க. அரை மணி நேரத்தில் என்னப்பா 10 நிமிஷம் 5 நிமிஷம் சேர்த்து சொல்லிட்டு போகிற. அன்றைக்கி வந்து உங்கள் அப்பா 1:20 தான் ஓட்டினார், நீ இன்றைக்கி 1:35 ஓட்டிவிட்டு போகிற அப்படின்றாங்க. எங்கள் அப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தில் ரிவேர்ஸ் எடுக்க மாட்டார். இந்த சந்து அக்கறால் இருக்கிற சந்து இந்த மாதிரி சந்துக்குள்ளே உள்ளேயே முன்னும் பெண்டு பண்ண மாட்டார். நேருனா நேர் வாக்கில் ஓட்டிகிட்டு போய்கிட்டே இருப்பார். அவர்லாம் அந்த காலத்து ஆளுங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உழவு ஓடுனா சரி அப்படிம்பாரு. நம்ம அப்படி கிடையாது, செய்கிற வேலையை திருத்தமாக செஞ்சு கொடுக்கணும். இப்போ காட்டுக்காரிங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த காடு வெள்ளாமல் இப்போ வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் உட்காந்து மாங்குன்னு கொத்திக்கிட்டு கிடக்கணும். கொத்தில் வெட்டுற நேரம் மம்டி தூக்கிட்டு வச்சுக்கிட்டு கிடக்கணும். வெட்டி புல்லை இழுக்கணும், மண்ணை கிளறி விடணும். இப்போ நம்மளுதாக இருந்தால் அப்படியே ஓட்டுட்டு அதுக்கப்புறம் பில்லை மட்டும் போய்விட்டு கொத்தில் ஒரு கிளறி விட்டு கடலப்பருப்பு போட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானும் எங்கள் அப்பாவோட கணக்கே போயிட்டேன். இங்கே பாருங்களா அப்படியே விட்டடிச்சிட்டேன். ஏன்னா இந்த காட்டுக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா டைமுன்னு சுகராக கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அதனால விட்டடிச்சிட்டேன். ஒவ்வொரு காட்டுக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க, எனக்கு டைம்லாம் பிரச்சனை இல்லை, ஓரப்பாரம் புல் இருக்கக்கூடாது, இந்த இடத்துல பைப் இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு சொட்டை விடாத எந்த மூளையெல்லாம் சொட்டை விடாத நெருப்பு பிடிச்சி இழுத்து கூட எனக்கு 1 மணி நேரம் ஓட்டுறது இன்னும் அரை மணி நேரம் சேர்த்து வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறீங்க. காட்டுக்காரங்களுக்கு கரெக்டான டைமில் தெளிவான வேலை எனக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஓட்டி கொடுத்துட்டு வருவோன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு விருப்பப்பட்ட மாதிரி நான் முன்ன சொன்னது தான் நண்பா. இந்த சந்துக்குள்ளையெல்லாம் ரிவர்ஸ் போட்டு இழுத்து போடுவேன். மூளை வாக்கில் தான் போட்டு இழுக்கணும். இங்கேருந்து இந்த பக்கம் இந்த மூலையிலேருந்து அந்த பக்கம் போகிற மாதிரி இழுத்தோம்னா பில்லு வந்து கலஞ்சிக்கும். 2 அளவு ஓட்டணும், இழுப்பு மாதிரி ஆயிரும். கொஞ்சோண்டு இருக்கும், அது கொஞ்சோண்டு மட்டும் கொத்துனாங்கன்னா போதும்னு வச்சுக்கலேன். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா விலை போடையில் தான் தடுமாற்றம். கை குறவழி பிடிக்குது. விலை போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இது பண்ணிட்டோம். பாட்டமாக திருப்பிக்கிறோன்னு வச்சுக்கங்களேன். இதுதான் விலை பெருசாக போயிடுச்சு. அதனால் உள்ளுக்கார விட்டு ஒரு திருப்பு போனோம்னா சின்னதாயிரும். ஃபோர் டிரைவாக இருந்தால் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நண்பா. இது வேறு 2 வீல் டிரைவுங்களா, வீடியோவே மொக்கையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மணி திரும்பிடு பிரேக்கில் ஏறி நிற்கிறேன், கொஞ்சம் கூட திரும்ப மாட்டேங்குது. வரப்படியாக போட்டுக்கிட்டு மிதின்னு மிதிக்கணும்னு வச்சுக்கங்களேன்.
ஒவ்வொரு நாளுமே வேலை வந்து பார்த்தீங்கன்னா சரியான ரஃப் அண்ட் டஃப்பாக தான் போகுது. வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம்னா நண்பா செல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஏரியுது. ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே வெயிலில் வச்சுருந்தோம்னாலே வீடியோவே எடுக்க முடியல. மனுஷனுக்கு டென்ஷனாக. ஆனால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் ஹோட்டலில் 2 கையும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேரிங்க்கு பக்கத்தில் வச்சுக்கணும். ஒரு கையில் திருப்பிக்கிட்டு இன்னொரு காலை அப்படி வச்சு இந்த இடத்துல கை வச்சுக்கணும். டக்குன்னு ஒரு கல்லு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் வந்து அதனோட வாட்டருக்கு தான் ஸ்டேரிங் திரும்பும். பட்டன்னு திரும்பும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கையை உடச்சாலும் உடச்சிடும். நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். எனக்கெல்லாம் கை திருப்பி இருந்த வகை டப்புன்னு உடச்சிருக்குது. நான் மாவு போட்டு 10 நாள் இருந்திருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறாங்க. மூளையை திருப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பிட்டோம்னா அதே திரும்பிடும்னு வச்சுங்களேன். இதில் அது ஒரு பெனிஃபிட். நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் பிடிப்போம்னா இப்படி இந்த இடத்துல இப்படி கையை உள்ளேயே விட்றதில்ல. விட்டுச்சு இப்படி அழுத்தி பிடிச்சி வரப்படியாக போட்டு தள்ளணும். இப்படி தள்ளிட்டாலும் நண்பா போச்சுன்னு வச்சுக்கிங்க டக்குன்னு கையை எடுத்துக்கலாம். சப்போஸ் நம்ம நேரம் ஒரு கல்லு இருந்து விட்டுட்டோம்னு வச்சுக்கங்க வம்பா போயிடும். பட்டன்னு அடிச்சிடும். அதே வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஷேரிங்காக இருந்ததுன்னா இந்த விரல் தான் இல்லைன்னா கட்டை விரல் தான் போட்டுக்கிட்டு இப்படி போட்டுக்கிட்டு வரப்படியாக வரட்டும் இல்லை தெரியும். இல்லைன்னா கட்டை விரலை இப்படி உள்ள விட்டுக்கும். இந்த இருக்கிற மாதிரி இருந்தாலும் இப்படி பிடிச்சிருப்போம், இப்படி திருப்போம் இல்லையா. இங்கே பாருங்கடா கட்டை விரல் போயிடும். இப்படி தான் போட்டு திருப்போம் கட்டை விரல் அண்டை கொடுத்து. ஆனால் இந்த வண்டிக்கெலாம் அப்படி திருப்பணும்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான், கட்டை விரல உடச்சிரும். சடக்குன்னு உடச்சி மாவு கட்டு போட விட்டுரும். அப்புறம் பின் விளைவுகள் ரொம்ப பெருசாகி போயிடும் நண்பா. சொன்னாரு வந்துடுறேன் லெம்புடா. திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாண்டியருக்கு டாப் போடலாம் அப்படின்னு ஒரு ரெடி ஆகிட்டோம். அது வரலையும் மழை பெய்யாத இருந்ததுன்னா தப்பிச்சிருவோம், போய் டாப் போட்டு வந்துடுவோம். மழை பெஞ்சிச்சுன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா 10 நாள் அப்படியே கிடக்கும். 1-2 ஓலை ஓட்டிக்கிட்டே ரொட்டேட்டர் ஓட்டுற வேலை. இதே வந்து பார்த்தீங்கன்னா கலப்பங்கிறதுனால வந்துடும். செம்மண் காடுங்கிறதுனால களிமண் காடாக இருந்ததுன்னா நம்ம வண்டி வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. மாட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் கலந்தது. களிமண் காடு தான் கொஞ்சம் இருந்தாலும் களிமண் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் இருக்காது. மண் வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். அதனால தான் சரி இது ஒரு அரிப்பு சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டர் ஓட்ட போயிடுச்சு. நம்மளால் வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட போயிடுச்சு. நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணி நேரம் 9:40 ஓடிச்சு. ஒப்பனை வதைக்க செத்துட்டே நாளாம் மரண வேதனை போச்சு நண்பா. அதனால கிருட்டுன்னு இந்தமாரிலாம் முடியாதரா சாமி. இந்த மாதிரி வெயிலில் ஓட்டினோம்னா இருக்கிற கொஞ்ச நெஞ்ச கலரும் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஏற்கனவே நம்ம கருப்பு தான், இது இன்னும் அப்படியே ஓட்டணும்னா இருக்கிற கலரும் போயிடும். கடைசியில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கே நம்மளை அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆயிரமாட்டிருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பை போட்டு விட்லான்ட்டு போட்டுட்டாச்சு, அமௌண்ட்டு போட்டுட்டாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சுது. போகிறோம் கிருட்டுன்னு 2 டயரையும் கழட்டி வெளியே தள்ளி ஆங்கில எடுத்து மாட்டுறோம். டாப்பை தூக்கி மாட்டிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம் நண்பா.
டாப்புக்கான செலவு என்னாச்சு, ஏதாச்சு, எவ்வளோவாச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக கொண்டு போகிற அளவுக்கு கோபுரம் வாங்கிடலாம். ஒன்றும் வருமானம் இல்லை தான், இருந்தாலும் பார்த்திங்கன்னா தெளிவான செய்கையை செய்கிறோம். ஓகே நண்பா. மணி ஜமீர் ஏறி கப்புன்னு நின்றேன். இந்த காலம் இங்கே வச்சுக்கிறது, இந்த காலத்துக்கு பிரேக்கை வச்சுக்கிட்டு ஏறி நின்ற வேண்டியதான் நண்பா கப்புன்னு. அப்போ தான் சொல்லு பேச்சு கேட்குது. லைட்டாக பூ மாதிரி அழுத்தினோம்னா நீங்கள் என்னடா என்ன அழுத்துறது, இருடா ஒன்று பேசிக்கிறேன்னு அவரு விருட்டுன்னு எடுத்துக்கிட்டு போகிறாரு. பாட்டமாக திருப்பலான்னு தான் நினைக்கிறேன். பட் உட்காந்துருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகலை, பொசிஷனும் செட் ஆகலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அடிச்சு திருப்புறதா இருக்குது. ஓகே நண்பா, வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, டாட்டா, பாய் பாய். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா டயர் ரேட்லாம் எப்படி போயிட்டுருக்கு, ஓகேம்மா 14 சைஸ் டயர் ரேட்லாம் என்ன எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக ஒரு 20 நாள் 1 மாதத்துக்குள்ளே யாரெல்லாம் டயர் எடுத்து போட்டிங்க, என்ன ரேட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா, பார்க்கலாம். ஏன்னா நம்ம இனிமேட்டு மழையும் இல்லை, டயர் எடுத்து போடாட்டி கம்முன்னு நின்று போகுது. இனிமேட்டு ஒரு வண்டிக்கு தான் வேலை, அந்த வண்டி பேலருக்கு போயிடுச்சு இல்லை நண்பா. டெக் ப்ளஸ் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா தம்பி ஓட்டிட்டுனாப்புல. ஸ்கூல் ஆரம்பித்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அப்பா போயிட்டார். தம்பி வந்ததுக்கப்புறம் அது ஏதோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அறுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகுமா. அதனால் வண்டியை விட்டுட்டு இங்கேயே வந்துட்டார். அந்த வண்டி மட்டும் அங்கே நிற்கிது, நமக்கு தெரிஞ்ச வீட்டில் தான் நிற்கிது. அதனால் பிரச்சனை இல்லை நண்பா.